வெயிட் லாஸ் பண்றவங்க பெரும்பாலும் பண்ற தப்பை தான் இந்த வாரம் ஃபுல்லா வெயிட் லாஸ் மிஸ்டேக் சீரீஸ் அப்படிங்கறதுல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நிறைய பேர் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி போய் வெயிங் ஸ்கேல்ல வெயிட் செக் பண்றது. அது ஒரு பெரிய தப்பு. அந்த தப்பை நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே வெயிட் ஒரு 400 கிராம்ஸ்ல இருந்து 500 கிராம் ஃபிளக்சுவேட் ஆகுறதுங்கிறது ரொம்ப குவைட் நார்மல் தான். ஸோ எந்தெந்த சிச்சுவேஷன்ல ஒன்று ஏதோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்திலே ஏதாவது போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வெயிட் கொஞ்சம் கூட காமிக்கும். பயங்கரமா ஒரு ஸ்வெட் ஆகுறவர்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வெட் லாஸ்னால உங்களுக்கு வெயிட் கம்மியா காமிக்கும். பாடியில வாட்டர் ரிட்டென்ஷன் இருந்ததுன்னா அது கொஞ்சம் வெயிட்டை கூட காமிக்கும். ஸோ ஹார்மோன் சேஞ்சஸ்னால இல்லைன்னா ஒரு ப்ளோட்டிங்கா இருந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் வெயிட் கூட காமிக்கும். ஒரு பீரியட் சைக்கிளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சடனா ஒரு வெயிட் கெயின் இருக்கும். ஸோ இதனால நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ அந்த ஸ்கேல்ல ஒரு கொஞ்சமா ஜஸ்ட் முன்ன பின்ன அப் அண்ட் டவுன் ஆகிற இந்த வெயிட் கெயினை பார்த்துட்டு பயப்படாதீங்க. அது ரியலான வெயிட் இல்லை. அதுக்கு பின்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஹார்மோன் இருக்கலாம், வாட்டர் ரிட்டென்ஷன் காரணமா இருக்கலாம், இப்படி பல காரணங்கள் இருக்கு. ஸோ டெய்லி வெயிட்டை செக் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. ஸோ கன்சிஸ்டன்சி தான் உங்களோட வெயிட் லாஸோட மெயின் கீ. ஸோ நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், டயட், எக்ஸசைஸ் இது எல்லாத்துலயும் ரொட்டீன் ரெகுலரா போய்கிட்டே இருங்க. வெயிட் லாஸ்ங்கிறது கண்டிப்பா நடக்கும். ஸோ டெய்லி வெயிட் செக் பண்ற மிஸ்டேக்கை இனிமே நீங்க பண்ணாதீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னைய ஃபாலோ பண்ணுங்கள்.